Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர். இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் மட்டும் நம்ம சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறோம். அது ஜென்ரல் பார்ட் எல்லாமே நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, டிலே பண்ண வேண்டாம். ஏன்னா கொஷின் ஆன்சர்ஸ் நீங்கள் லாஸ்ட் மூமெண்ட்டில் கூட ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் பார்ட், ஏன்னா இங்கிலீஷில் மார்க் குறையுது, எனக்கு வந்து இங்கிலீஷில் தான் வந்து மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக வருது அப்படின்றவங்க இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்ஸ் வந்து குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லியில் 100, நமக்கு மிட் டெர்ம் டெஸ்ட்டுன்றதுனால 50 மார்க்ஸ். இதில் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா சினானிம்ஸ் 3 கேட்டிருக்காங்க. சினானிம்ஸ் 3 அண்ட் தென் ஆன்டனிம்ஸ் 3. சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது போக இந்த ஜென்ரல் பார்ட்டில் என்னென்ன கேட்பாங்கன்னா வந்து நமக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அந்த மாதிரி. ஸோ 2 மார்க்ஸ் வந்து கரெக்ட் ஃப்ரேஸ் டு கம்ப்ளீட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோமன் நம்பர் 4ல் கம்ப்ளீட் சென்டென்ஸ் வித் ஒன் ஆஃப் த மாடல் வேர்ப்ஸ் கிவன் பிலோ. ஓகேங்களா, மாடர்ன் வேர்ப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. குடன்ட், மே, குட், இது மூணுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த சென்டென்ஸில் எந்த சென்டென்ஸ்க்கு எந்த மாடல் வேர்ப் சூட் ஆகுமோ அதை நீங்கள் ஆப்டாக இருக்கிற வேர்ப்ஸை எழுதணும். ஸோ இதுக்கு 3 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ். 2 மார்க் கொஷின்ஸ், 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் ஒன் கேரிஸ் 2 மார்க்ஸ். இதில் எனி 3 எழுதணும். ஸோ நீங்கள் இது மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு நம்ம ஒரு லெசனை படித்தா போதும், மற்றதை வந்து சாய்ஸில் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் படிக்க வேண்டாம். ஏன்னா இதை முடித்த உடனே நமக்கு ஹாஃப் இயர்லி அப்படியே கண்டினியூட்டி வரும். அடுத்து ஒரு ஹாஃப் இயர்லிக்கும் நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி படிச்சுன்னு ஒரு ப்ரோஸ் முடித்தாங்கன்னா அடுத்த ஹாஃப் இயர்லி வந்துடும் இல்லையா. அதனால் நீங்கள் 2 ப்ரோஸில் இருக்கக்கூடிய, அதாவது 2 யூனிட் இருக்கு இல்லையா, ப்ரோஸ் போம் எல்லாத்தையுமே வித்தவுட் சாய்ஸில் நீங்கள் வந்து படிக்கணும். ஒரு ப்ரோஸ் படித்தா நம்ம இன்னொரு ப்ரோஸ் வந்து அதிலேருந்து வரக்கூடிய கொஷின்ஸை சாய்ஸில் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இதில் நீங்கள் டோட்டலாக வந்து படிச்சிட்டிங்கன்னா ஹாஃப் இயர்லிக்கு ஈஸியாக இருக்கும். ரோமன் நம்பர் 6 வந்து ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப் கொஷின், 5 மார்க் கொஷின். டிஸ்கிரைப் த கான்ஃபரன்டேஷன் between the narrator and போங்கோ கொடுத்துருக்காங்க. what are some measures that are used to prevent soil erosion. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து சைட் ஹெட்டிங்ஸோட ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க, கிளியராக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்சஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. போமில் இருக்கக்கூடிய போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் அந்த போம்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸை கிளியராக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், ஆலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறதா, அந்த போம் எடுத்தோம் ஏதாவது இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, அந்த 2 போம் இருக்குது செகண்ட் மிட் டெர்ம்க்குனா, அந்த போமில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டான்சாஸோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை ஐடென்டிஃபை பண்ணி ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து எந்த லைனை கொடுத்தாலும் நான் வந்து தரோவாக எழுதுவேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் தரோவாயிட்டிங்கன்னா நமக்கு இதில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் போம் எடுக்கிறீங்களா, அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இதில் நீங்கள் தரோவாயிடுங்க. நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இது இந்த மாதிரி கைட் த வே வந்து சொல்கிறது. 2 மார்க் கொஷின்ஸ். அ ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு விசிட் த போஸ்ட் ஆஃபீஸ், ரைட் த ஸ்டெப்ஸ் டு கைட் ஹிம் டு ரீச் ஹிஸ் டெஸ்டினேஷன். ஸோ போஸ்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணோம், அப்போ நம்ம வந்து டேர்ன் ரைட், அப்புறம் ஆப்போசிட் வந்து என்ன இருக்குது, ஸ்கூல் இருக்குது, அட் தென் லெஃப்டில் ஸ்கூல் இருக்குது, ரைட் சைடு ஏடிஎம், அந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வே கைட் பண்ணுற மெத்தட் வந்து சிம்பிளாக இருக்கட்டும், ஈஸியாக இருக்கட்டும், சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணாலே ஓகே, 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 9 ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் த கரெக்ட் சீக்வன்சஸ். ஸோ நம்ம சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த கண்டென்ட்டை நீங்கள் படித்து அந்த ஸ்டோரியோ என்ன கண்டென்ட்டோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து கேட்கக்கூடிய லைன்ஸ் வந்து ஜம்பிள் பண்ணி இருக்கும், அதை நீங்கள் வந்து கரெக்ட் சீக்வன்ஸில் நம்ம ஆர்டர் பண்ணுறது தான் வந்து சப்ளிமெண்ட்ரியில் மெயின் பார்ட்டு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த சப்ளிமெண்ட்ரியை ஸ்டோரியாக இருக்கட்டும் இல்லை என்ன கண்டென்ட்டோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்சஸ் நம்ம படிச்சுட்டு அது எந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு என்ன வரும் அடுத்து என்ன வரும்ன்ற மாதிரி நம்ம கரெக்டான ஆர்டரில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான் வந்து நமக்கு சப்ளிமெண்ட்ரியிலேருந்து 5 மார்க்ஸ் நமக்கு அது. ரோமன் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா டெவலப் த ஃபாலோயிங் ஹிண்ட்ஸ் ஆஸ் அ பேராகிராஃப், 5 மார்க்ஸ்.
டாம்ஸ் ஃப்ரெண்ட், பெக்கி ஸ்டாப்டு ஸ்கூல். ஸோ சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து சிம்பிள் லைன்ஸ்லேயே நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? சிம்பிள் சென்டென்சஸில் நீங்கள் எழுதுங்க. இந்த மாதிரி ஹின்ஸ் டெவலப்மெண்ட், சம்மரி ரைட்டிங், நோட் மேக்கிங் இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு ஈஸியாகிடும். இதில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் நீங்களே கரெக்ட் பண்ணும் போது இதில் இப்போது நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறது, ஓகே எனக்கு ஹின்ஸ் டெவலப்மெண்ட் வர மாட்டேங்குது, நான் ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நீங்கள் வந்து அதில் வந்து நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதனால தான் இந்த மாடல் கொஷின் பேப்பர்லாம் நம்ம முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 11 வந்து பங்க்சுவேட் த ஃபாலோயிங். பங்க்சுவேஷன் சிம்பிள் திங். எப்போவுமே நம்ம சொல்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி த கேபிட்டல் லெட்டர். எண்டிங் வந்து அந்த சென்டென்ஸை பொறுத்த மாதிரி ஃபுல் ஸ்டாப் இல்லைனா கொஸ்டின் மார்க் இல்லைனா எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வரணும். சரிங்களா? பங்க்சுவேஷனில் இந்த மாதிரி இன் பிட்வீனில் நீங்கள் எந்த கமாவோ இல்லை இன்வெர்டட் கமாஸோ இல்லை செமிகோலன் அந்த மாதிரி வருதா அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் நீங்கள் இது பண்ணும்போது 1 மார்க் அப்படின்னா ஒரு ½ மார்க் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலும் எண்டிங் வித் ஃபுல் ஸ்டாப் ஆர் கொஸ்டின் மார்க் ஆர் எக்ஸ்க்ளமேஷன். இட் இஸ் அக்கார்டிங் டு த சென்டென்ஸ். நமக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை கொஸ்டின் டைப்பாக இல்லை எக்ஸ்க்ளமேஷன் டைப்பாக அதை பொறுத்து தான். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த 2 போட்டிங்கனாலே 1 மார்க்னா ½ மார்க் கிடைக்கும், 2 மார்க்ஸ்னால் 1 மார்க் கிடைக்கும். அதை மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக. ஸோ வேர்ட்ஸை வந்து ஜம்பிள் பண்ணியிருக்காங்க, கரெக்ட் சென்டென்ஸாக நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், லாஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வரணும், இன் பிட்வீன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இதுலேயும். நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ். ஸோ பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துருங்க. அந்த டாபிக் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக வந்து நமக்கு 5 to 7 சென்டென்சஸ் நீங்கள் கொடுங்க. ஏன்னா 5 மார்க்ஸ்னும் போது 7 சென்டென்சஸ் மேக்ஸிமம் கொடுங்க. ஏன்னா 1 or 2 மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணிடலாம். அதனால் இதுக்கு ஒரு டாப்பிக்கை கொடுத்துருங்க. பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம அது ரிலேட்டடாக சென்டென்சஸ் எழுதும் போது ஒரு டாபிக் ஒன்று, ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துருங்க. டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு 7 சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி எழுதுங்க. இது எல்லாமே நீங்கள் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அதை ரெக்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். அப்போ தான் நமக்கு இங்கிலீஷில் மார்க்கு குறையாது. ஸோ நம்மள ஒரு ரிலாக்ஸாக இருக்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட், தமிழும் ஈஸி. ஸோ இதில் வந்து நமக்கு மார்க் லெஸ் ஆகுதா, எந்த பார்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். அதோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.